ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல ஐட்ரேட்டிவ் ஃப்ளோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸை பைத்தான் ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட்ஸோட எக்ஸிகியூஷன் ஆர்டரை ஸ்பெசிஃபை பண்றதுக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கும் தான் ஃப்ளோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம 3 கேட்டகரிஸா குரூப் பண்ணிக்கலாம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், டிரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். தேர்ட் கேட்டகரி ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரைக்கும் ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட்டடா எக்ஸிகியூஷன் பண்ணணும்ன்ற சினாரியோல ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிப்போம். இந்த ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்ல 2 வேல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் கீவேர்டு வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். செகண்ட் வந்து வைல் லூப்பிங் வைல் கீவேர்டு வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது ஃபார் ஸ்டேட்மெண்ட் தான். இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து இப்போ எழுதலாம். ஜென்ரலா இந்த லூப்பிங் வந்து ரிப்பீட்டடா சில ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப்புன்றது ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இந்த ஃபார் லூப்போட சின்டாக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபார்ன்ற ஒரு கீவேர்டு இருக்கும், ஃபாலோட் பை அந்த ஐட்ரேஷன்ஸோட கவுண்ட் இன்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு அண்ட் தென் தி வேரியபிள் நேம் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் ஈச் வேல்யூ இன் த வேரியபிள் ரிப்பீட் தி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராம்ல ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த லிஸ்ட்ல 5 இன்டீஜர் எலிமெண்ட் ஸ்டோர் பண்ண போறோம். இந்த இன்டீஜர் எலிமெண்ட்ஸோட சம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான லிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லிஸ்ட் வேரியபிளுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம், ஏன்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 10, 20, 30, 40, 50 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்டோட எலிமெண்ட்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சம் பண்றது தான் இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ். ஸோ நம்ம வந்து சம்ன்ற ஒரு வேரியபிள் வந்து இனிஷியலா வந்து 0ன்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஃபார் லூப் வச்சு தான் நம்ம வந்து எலிமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்டை டிராவர்ஸ் பண்ண போறோம். ஸோ ஃபார் ஈச் எலிமெண்ட் இந்த லிஸ்ட் ஏ நம்ம வந்து ரிப்பீட்டடா சம் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபார் ஐன்ற அந்த கவுண்டர் வேரியபிள் கொடுத்துக்கலாம் இன் ஏ. இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் வந்து we have to find the sum இல்லையா. ஸோ sum is equal to sum plus ஐன்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஐல வந்து நமக்கு வந்து லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐட்ரேஷன் உள்ள போகும்போது ஐல வந்து 10 இருக்கும். ஸோ செகண்ட் டைம் 20, 30, 40, 50ன்னு சொல்லிட்டு ஈச் எலிமெண்ட்ஸை நம்மளால டிராவர்ஸ் பண்ண முடியும். ஸோ sum is equal to sum plus ஐன்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்கும் sum is equal to sum plus I வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இனிஷியலா சம் வந்து 0ன்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து 10 பிக் பண்ணும்போது 0 plus 10ன்னு வரும், நமக்கு சம் 10ன்னு கிடைக்கும். செகண்ட் டைம் செகண்ட் எலிமெண்ட் பிக் பண்ணும்போது sum is equal to 10 plus 20ன்னு கிடைக்கும். ஸோ இப்படி வந்து ஐட்ரேட்டிவா பண்ணும்போது நமக்கு வந்து 10 plus 20 plus 30 plus 40 plus 50 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சம் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட் வந்து கிடைச்சிடும். ஸோ ஃபைனலா இந்த ஆஃப்டர் த ஃபார் லூப் வந்து நம்மளோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கலாம். இங்க ஃபார் லூப்லயும் நம்ம இண்டென்ட் வந்து ப்ராப்பரா வந்து கொடுக்கணும். நம்மளோட சம்மை வந்து இங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு வந்து சம் 115 கிடைக்குது. ஸோ 10 plus 20 plus 30 plus 40 plus 15ன்றது வந்து நமக்கு வந்து 150. ஸோ இந்த ஃபார் லூப் வச்சு ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி லிஸ்ட்டை வந்து நம்ம டிராவர்ஸ் பண்ணி அதோட சம்மை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த லிஸ்டோட சம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா நமக்கு வந்து பில்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸே இருக்கு. பட் ஸ்டில் வந்து நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம்ல ஃபார் லூப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஃபார் லூப் வச்சு நம்ம வந்து லிஸ்ட் டிராவர்சல் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல நெக்ஸ்ட் வந்து வைல் ஸ்டேட்மெண்ட்டை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வைல்ன்றது ஒரு ஐட்ரேட்டிவ் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் தான். வைல் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அந்த கண்டிஷன் மீட் ஆகுற வரைக்கும் நம்ம ரிப்பீட்டடா வந்து ஃபியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ வைல் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வைல்ன்ற ஒரு கீவேர்டு இருக்கும். அந்த கீவேர்டை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுப்போம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் தான் இந்த லூப்பிங் வந்து கன்டினியூ ஆகும். இந்த வைல் ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் சினாரியோ எடுத்துக்கலாம். ப்ரோக்ராம்ல நம்ம ஜஸ்ட் ஒரு கவுண்டிங் தான் பண்ண போறோம். நம்ம வந்து ஒரு 1 to 10ன்ற நம்பரை டிஸ்பிளே பண்ண போறோம். ஸோ நம்மளோட கவுண்ட் வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம கவுண்டர் வேரியபிள் 1ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த வைல்ல
நம்மளோட கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனை கொடுக்கணும். ஸோ கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம்னா நம்மளோட ப்ரோக்ராம்ல 10 வரைக்கும் தான் கவுண்ட் பண்ணுவோம். ஸோ கவுண்ட் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கவுண்டை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் கவுண்ட்னு சொல்லிக்கலாம். ஸோ ஏற்கனவே ஹைலைட் பண்ணது மாதிரி இந்த வைல் லூப்ல நம்ம தான் வந்து கண்டிஷனல் இன்க்ரிமெண்ட்லாம் பண்ணணும். ஸோ கவுண்டரை நம்ம தான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். எவ்ரி டைம் கவுண்டை பிரிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம கவுண்டர் வேரியபிளை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கவுண்ட் 1ன்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1ன்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த லூப்ல செக் பண்ணோம் இட்ஸ் லெஸ் தேன் 10 பார்ப்போம். லெஸ் தேன் 10 இருந்தா பிரிண்ட் கவுண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ 1ன்னு பிரிண்ட் ஆகும், அப்புறம் 2ன்னு பிரிண்ட் ஆகும், 3ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ 10ன்னு சொல்லிட்டு கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும் போது பிரிண்ட் கவுண்ட் வந்து 10ன்னு பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது கவுண்ட் வந்து 11 ஆயிரும். ஸோ இப்போ வைல் லூப்ல போய் திருப்பி செக் பண்ணி பார்க்கும்போது ஸோ இந்த வைல் லூப் வந்து டெர்மினேட் ஆகி வெளியே வந்துடும். ஸோ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு கவுண்ட் 1ன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கண்டிஷன் ட்ரூ ஆயிரும், உள்ள வரும், பிரிண்ட் கவுண்ட் 1 பண்ணிடும். ஸோ கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். செகண்ட் டைம் திருப்பி வைல் லூப்ல போகும். 2 இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 10ன்னு நமக்கு ட்ரூ ஆயிருக்கும். ஸோ 3, 4, 5ன்னு பிரிண்ட் ஆயிரும். இப்போ 10ன்னு வரும்போது இப்போ கவுண்ட்ல செக் பண்ணும் லெஸ் தேன் ஈக்குவல் டு 10 தான் பிரிண்ட் கவுண்ட் பண்ணும். அண்ட் தென் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1ன்னு பண்ணும்போது கவுண்ட் வந்து நமக்கு 11 ஆயிரும். 11ன்னு ஆயிடுச்சுன்னா அடுத்தது நம்ம வைல் லூப்குள்ள உள்ள என்டர் ஆக ட்ரை பண்ணும்போது இது வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகாதனால இந்த வைல் லூப்குள்ளேயே நம்மளால என்டர் பண்ண முடியாது. அதோட நம்ம ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து வைல் லூப்போட ஒரு சிம்பிள் டெமான்ஸ்ட்ரேஷன். ஃபார் லூப் வைல் லூப்போட ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.